வழியாக இன்றைக்கி நாளான ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு டே 3. ஏன்னா நான் கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் கொடைக்கானல் கீழே தான் இறங்கியிருக்கோம். கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு பெரிய கதை. கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்போ இந்த வியூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? இது வேறு வியூவில் வச்சுருக்கேன், சூப்பர் வியூன்னு. அது நான் வந்தப்போ வேறு வியூ வந்தது. கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எப்படி இருக்குன்ட்டு. நான் போகிறேன் அப்படியே பின்னாடி. பழனி போகிற ஹைவேல கனெக்ட் ஆகியாச்சு. இந்த ரோடு தான் அது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மூணாறு தான் போயிட்டுருக்கோம். நடுவில் 18ஆம் கால்வாயா? ஆமாம், அதுதான் அந்த 18ஆம் கால்வாய். அந்த இடத்துக்கு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே போகலாம் தான் இருக்கிறோம். பார்க்கலாம். ஆனால் இந்த ரோடு பாருங்கள், உண்மையிலேயே செம்மையாக லைட்டாக மழை பெஞ்சு விட்டு சூப்பராக இருக்குது. அந்த சீனரிஸ் அதோ பாருங்களேன், அந்த மலை, இந்த ரோடு, அப்புறம் அந்த வண்டி, நான் செம்மையாக இருக்குது உண்மையிலே. இது கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் இந்த சீனரிஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டாச்சு. கொடைக்கானல்லேருந்து இறங்கி 1.5 நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்றோம். நல்லா இந்த இடத்துல ஒரு லேக் வருது. லேக் பாருங்களேன், உண்மையிலேயே வேறு லெவல் சீனரியாக இருக்குது. பின்னாடி மலை, லேக்கு. இந்த சைடில் பாருங்களேன் ஒரு வீடு. அது வீடாக போர் செட்டான்னு எனக்கு தெரில. வீடு தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது அந்த லொக்கேஷனில். அந்த வீடு செம்மையாக வச்சுன்னுக்குறாங்க. அவங்க இல்லைடா, இரு வந்துடுறேன். கரும்பு பார்த்தோம், அதான் வாங்க போகிறோம். இதோ வேணும். கரும்பு வாங்கியாச்சு. இதோ அது இருக்குது. அதுதான் ஒரு பீஸ் 50 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த கரும்பு தோட்டத்துக்கு இன்னும் அந்தாண்ட ஒரு நடுவில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு சீனரி செம்மையாக இருக்குது, உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. அதான் அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடிங் வரும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய ரோடாக தான் இருக்குது. இங்கேயே 2 பக்கம் நடுவில் ரோடு, இந்த சைடு அந்த சைடு கரும்பு தோட்டம். பொங்கல் சீசனில் அதனால் கரும்பு நிறையா பயிரிட்டுருக்காங்க போல்.
அதுதான் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். போகலாமாடா? ஏய், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். தண்ணி வீடு பக்கத்துல போயிடுவாங்கள. புரியல. ஏன்? ஆமாம், அப்படி எல்லாம் எடுத்துன்னு போவாங்கடா. வீட்டுன்னு போடு, அப்போ திறமை இருந்துடலாம். இல்லை 1000 டைம் வச்சு வீட்டுக்கு வாடா வாடா. டேய், பேசாமல் இங்கேருந்து 4 பிச்சுன்னு போயினே இருக்கலாமா? அவ்வளோதாங்க. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறோம் இங்கேருந்து. யாரும் எதுவும் சொல்லலை, அந்தளவுக்கு யாரும் இது பண்ணல. ஒரே ஒரு கரும்பு தான் எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு கரும்பு இது பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே வாங்கி வச்சுருக்கோம். ஒரு கரும்பு ஃபுல்லாக தான் 50 ரூபாங்க. ஏய் வேலு, உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லைல்ல, நீ வச்சுனோயா? 2 தீபா வெயிட்டாக இருக்குது. சரி வா வா. சரிக்கா, போயிட்டு வரேங்க. கீழே அந்த இது பட்டா பரவாயில்ல. ஷோல்டர் மேலே வச்சுக்கோ. பாத்தியா? போட்டோ எடுத்துட்டு போலாமா? சரியான இடம்டா அது. செக் போஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். சும்மா அந்தளவுக்குலாம் இல்லை, சும்மா தான். கேரளா செக் போஸ்ட்டு அந்த மலை இருக்குதுல, அங்கே தான் செக் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பசங்க முன்னாடி போயிட்டானுங்க. லெஃப்டில் தான் அந்த 18ஆம் கால்வாய் போகணும். அங்கே வெயிட் பண்ணுவாங்க. ஏய், தண்ணி செம்மையாக வருது பாடுறா. தண்ணி ஆமாம். இதுதான் அந்த 18ஆம் கால்வாய் போடுற ரோடு. வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. அப்படி சுற்றி பார்த்தா மலை ஸ்ட்ரைட் பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். நான் வரும்போது காட்டுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, பசங்க வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கேரளாவில் ஏற்றுக்கிறாங்க. கேரளா பார்டரே போயிட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணி திரும்ப இங்கே கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி ஒரு பிளான்.
அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுடா டேம் கட்டியிருப்பாங்க. இது வந்து அது இல்லைடா, அது இல்லைடா, அது இல்லைடா. வாடா வாடா, பொறுமையாக போகலாம். எல்லாம் ஒன்றா வாங்கடா, எல்லாம் ஒன்றா வாங்கடா. டேய் அதான் எல்லாம் இருக்குது. அப்புறம்ண்ணா இறங்கு. ஒரு வழியாக அந்த ரோட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இது கும்ளி போகிற வழியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தாண்டி போயிட்டோம். அப்புறம் அந்த போலீஸ்காரர் தான் திருப்பி விட்டார். எதுவுமே பண்ணல, சும்மா எங்கே போகிறீங்கன்னா எது இருந்தால் கேட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. ஒரு வழியாக நம்ம இந்த 18ஆம் கால்வாய் வந்தாச்சு. வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா அந்த மலையிலேருந்து ஒரு மலை இருக்கும், அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரும் போல் நடுவில் ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கும். செம்மையாக இருக்கும், அந்த தண்ணி பயங்கரமாக இருக்கும். பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள். ஆண்டா இருக்குண்டா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. Hi mommy, hi, my name is Guna. மைக் இருக்குதாடா? ரெண்டாவது அடிலாம் இல்லை, ஒரே ஷாட்டு பட்டுனேடு. அவன் போய் குத்துட்டோம். என்ன பண்ண போற? குதிச்சு இப்படி குதிச்சு அப்படியே வர போகிறேன். நான் குதிக்கிறது ஸ்லோ மோஷனாக வரணும். வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் 3 சொல்று. நோர ஆழப்புல அந்த 18ஆம் கால்வாய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் எதுவும் பேச முடியல, அந்த அளவுக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்து என்னை குளிக்கவே விடல கடைசி வரையும். அப்புறமா லாஸ்ட்டாக தான் நான் குளித்தேன். ஸோ அதனால் எதுவுமே பேசவே முடியல. அந்த வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டேய் இறங்காதடா, இறங்காதடா. நான் எதுவும் பண்ணதில்லை, ஒரே போட்டோ ஏன் வண்டி எடுக்கிறேன் அவ்வளோதான்.
வேண்டாம்டா, பல்லு போய் வேண்டாம்டா. பல்லு மாட்டிக்கினா பல்லு மாட்டிக்கணும் ஓரமாக. ஒரு வழியாக கேரளா பார்டர் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். அந்த டைமில் வந்து ஆன் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், அந்த வழியாக தான் போகணும். அந்த கேரளா பார்டருக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன்று போகுது. அந்த பார்டரில் தான், அந்த வழியாக தான் போகணும். பையனை பிடிச்சிருக்காங்க. ஆனால் பேக் மட்டும் செக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே கேட்கல. லைசன்ஸ், இன்சூரன்ஸு, புக்கு, அப்புறம் அந்த கொரோனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது எதுவுமே கேட்கல. ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, ரொம்ப ஒரு பில்டப்போட கேரளாவுக்கு போக முடியாது, அங்கே இது பண்ண முடியாது, இங்கே இது பண்ண முடியாது அப்படின்னவங்களுக்குலாம் நாங்கள் கேரளாவில் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் சுத்தமாக இந்த கோப்ரோவில் சார்ஜர் வர இல்லை, எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ண முடியுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போயே கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் சார்ஜ் போட முடியுது. ஏன்னா இதுக்கு பேட்ரி வேறு என்ன விட்டதுக்கப்புறம் தான் வாங்கணும். கேரளாவில் அலோவ் பண்ணுறாங்க. அவங்க அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்கன்னு யாரும் பேனிக் ஆகாதீங்க. கேரளாவில் அலோவ் பண்ணுறாங்க. எதுவுமே எங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு பையனை மட்டும்தான் பிடிச்சாங்க. எங்களுக்கு கூட பிடிக்கல. ஒரு பையனை பிடிச்சி இந்த மாதிரி பேக்கை மட்டும்தான் செக் பண்ணாங்க. மற்றபடி எதுவுமே அவங்க இது பண்ணல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரே அங்கே தான் விடமாட்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் டூரிஸ்ட் பிளேஸை நாளைக்கு பார்க்க தான் போகிறீங்க. எப்படி அலோவ் பண்ணுறாங்க என்ன இதுன்ட்டு.